என்ன பார்த்துட்டு இருக்கோம்? யோவான் எழுதின சுவிசேஷத்துலேருந்து பார்க்குறோம். born again பற்றி பார்த்தோம். ஏன் born again அப்படின்றது என்ன, எதை பற்றி நான் பேசுகிறேன்? born again தான், born again in spirit. அப்போ ஸ்பிரிட்டுங்கிறது எதை குறிக்குது? அந்த பவரை குறிக்குது. பவரை ஆப்ரேட் பண்ணுற பகுதி எது? பாடின்னு சொன்னேன். எதன் அடிப்படையில் அந்த பாடி ஆப்ரேட் ஆகணும்? தலைன்னு சொன்னேன். அப்போ அதிகாரம் தலை, பாடி பவர். நீங்கள் மறுபடியும் பிறந்ததுனால அந்த பவரை நீங்கள் கட்டாயமாக என்ன செஞ்சு தான் ஆகணும்? இது ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் நல்லா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் born again நம்ம சொல்லிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஐ எம் born in spirit. எதில் ஸ்பிரிட் இருக்கு? வேர்ட் கண்டென்ட்ஸ் என்ன இருக்கு? ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. வார்த்தையில் என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவானவர் தலையா இருக்கிறாரு. ஆவியானவர் இந்த பாடி ஆப்ரேட் பண்றவரா இருக்கிறார். இதுதான் நான் பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ born again அப்படிங்கிறது அந்த இதை யோவான்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துலேருந்து ஒரு சாப்டராக நம்ம பார்க்குறோம். அதில் 3வது சாப்டரை நம்ம பார்த்தோம். நிக்கோதேமு பற்றி பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்போ அதே born again தான். போன வாரம் என்ன சொன்னேன்? born again-ஆ இருக்கிறவங்க எப்படி இருக்கணுன்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நான் சொன்னேன். என்னவா இருக்கணும்னு சொன்னேன்? ஏமா என்ன சொன்னேன்? அவங்க சூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். எதை சூஸ் பண்ணணுன்றதுல கவனமாக இருக்கணும். நான் சொன்னேன்னா என்ன சொன்னேன் நான்? இது சூஸ் பண்ணுறவங்களா அங்கே இருக்கிறது குறித்து எலியாவை சொன்ன, பாகால் தெய்வம்னா பாகாலை வணங்குங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை வணங்குங்க. யோசுவா சொல்றாரு, நீங்க யாரை நேசிக்க போறீங்க, செவிக்க போறீங்க? நானும் என் வீட்டார் என்னதான் செவிப்போம்? கர்த்தரையே செவிப்போம். அல்லேலூயா. சாபம் ஆசீர்வாதம். மோசஸ் சொல்றாரு, ரெண்டையும் வச்சுட்டாரு. எதை நீ சூஸ் பண்ண போற? இப்போ when we are born again-னா நம்ம எதுல கவனமா இருக்கணும்? சூஸ் பண்றதுல கவனமா இருக்கணும். அப்புறம் ஒரு சேஞ்ச் இருக்கணும் நம்மளுடைய லைஃப்லன்னு சொன்னேன். 3வது சொன்னேன், 3 Cயை பற்றி சொன்னேன். 3வது என்ன சொன்னேன்? சேலஞ்சஸ் வரும்பொழுது நம்ம அதை கண்டு என்ன செய்யக்கூடாது? சேலஞ்சஸை சாதனைகளாக்கணும். நம்ம சோதனைகளை என்னவா மாற்றணும்? ஆமாம், அது அவங்க தான் யார்? அட்லீஸ்ட் அட்டம்ப்டாவது பண்ணணும். அதில் நீங்கள் வின் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அட்டம்ப்டாவது பண்ணணும். அட்டம்ப்ட்னா எதை குறித்து? காட் பெஸ்ட் தான் அப்படிங்கிறத உடனே சூஸ் பண்ணுறதில்ல, உடனே அட்டெம்ப்ட் பண்ண தெரியணும். அதை ஹல்லேலூயா. எந்த சேலஞ்ச் வந்தாலும் இவர் பார்த்து இப்போ ஒர்ஷிப்பில் சொன்னாங்க பாருங்க, யாருடைய சரித்திரத்தையும் தோல்வியாக முடிக்கவே இல்லை பைபிளில். அப்படின் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து பாருங்க. ஏன்னா அந்த சிம்சோன் இருக்கார் பாருங்க, அவருடைய கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவருடைய முடிவு பார்த்தீங்களா? அவருடைய தோல்வியாக முடிக்கலாம், ஆனால் அந்த முடிவில் கூட ஒரு வெற்றி தான் இருக்குது. ஆமென். ஒரே ஒருத்தர் தான் தோல்வியாக முடிஞ்சிச்சு, யூதாஸ் காரியத்து தான். அது அவர் சூஸ் பண்ணது சரி கிடையாது. இப்போ பாருங்க, காட்டி கொடுத்தவர் அவர், மறுதளிச்சாரு யாரு? பேதுரு. ஆனால் அவர் இப்படி பார்த்தாரு பாருங்க. இப்படி பார்க்கும்போதே அதில் என்ன பார்வையாக இருந்திருக்கும்? ஐயோ, நான் இவருக்கு துரோகம் பண்ணிட்டேனேன்ற நினைவோடு கலந்து அப்படி பார்த்த உடனே அவர் அழுகுறார், மனம் கசந்து. வார்த்தையை கொட்டலைன்னா கூட அந்த மனம் கசந்து அழுததை கர்த்தர் பார்த்தார். அப்போது இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனசை எப்பயும் காட் பக்கம் ஆப்ரேட் பண்ணுறதை நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, இவர் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருள்னு சொல்கிறான். யாரு? சிம்சோன். அவ்வளோ பெரிய ஒரு பலசாலியா பெலிஸ்தர்கள் அவன் உயிரோடு இருந்த நாளை விட அவன் சாகிற நாள் அன்னைக்கு செத்து போனவங்க தான் அதிகம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவன் மேலே இருந்த அழைப்பும் அந்த தரிசனமும் அவன் சாகும்போது நிறைவேற்றிட்டு தான் செத்து போனான். அப்போ நீங்கள் மறுபடியும் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த நாளில் நான் என்ன சொல்கிறேன்னா, போன வாரத்தில் அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கணும். இந்த வாரத்தில் ஏன் born again-ஆ ஆண்டவர் இவ்வளோ அக்கறை எடுக்கிறாரு? நிக்கோதேமு கிட்ட சொல்கிறாரு. நான் சொன்னேன் born again in spirit-ன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஜலத்தினாலும் ஆவியினாலும் போது ஜலத்தில்ன்றது எதை குறிக்குதுன்னு சொன்னேன்? தாயினுடைய கருவில் ஒரு ஃபிசிக்கல் பர்த், தட் இஸ் தாயின் கருவில் இருக்கும்போது ஒரு ஃப்ளூயிடு தான் நம்மளை என்ன பண்ணியிருக்குது? அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது. அப்போ ஜலத்தினால நீ ஒரு தடவை ஃபிசிக்கலாக பிறந்துட்ட, இன்னொரு முறை நீ பிறக்கணும். அதனால தான் born again. இன்னொரு முறை பிறக்கிறது என்னது? ஆவியில். அல்லேலூயா. அப்போது ஆவியில் பிறக்கணுன்றத கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுபடியும் பிறந்தவர்களா?
யாராகிலும் ஒருத்தராவது சொல்ல முடியுமா? ஒரு 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 பரிசுத்தமான அவங்களாம் மறுபடியும் பிறந்தவங்கன்னு சொல்லவே முடியாது. ஹலோ, சொல்லவே. அப்போ அவங்க ஆவிக்குரியவங்களாம் சில காரியங்களை செய்யலையா? செஞ்சாங்க. ஆனால் நிரந்தரமாக அவங்களுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கவே முடியல. ஏன் தெரியுமா? நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னார் பாருங்க. அப்போ ஆஃப்டர் ரிசரக்ஷன் தான், ஆஃப்டர் ரிசரக்ஷன் கிறிஸ்து சிலுவையை ருசித்துட்டு முடிந்ததுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது யார் மூலமாக தான் கொடுக்க முடியும்? ஜீசஸ் மூலமா இல்லை, ஜீசஸ் செஞ்சிட்டாரு பரிசுத்த ஆவியின் மூலமா. பாருங்க, முடிந்ததுன்னு இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்களா? அதில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ அர்த்தங்கள். கர்த்தரை நம்புகிறவன் மட்டும் இல்லை, கர்த்தரை தன்னம்பிக்கை இருக்கிறவன், ரெண்டுத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அல்லேலூயா. நான் போன வாரம்லாம் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். வருத்தமின்றின்னா என்ன? மரத்துக்கு ஏது வருத்தம்? புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நான் என்ன கோட் பண்ண விரும்புகிறேன்னா, அந்த மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளை அப்படிங்கிறத தேவன் ரொம்ப கவனம் செலுத்துறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பிலாத்துக்கிட்ட கூட சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்லங்கிறார். நீ ராஜாவா? ஆமான்னு சொல்லிட்டு என் ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்லன்றார். அப்போ இந்த போனகின்னு ஆகிறவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற செயல்களை நீங்க மேற்கொள்ளணுங்கிறது தான் அவருடைய ஆசை. ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. Each and every born again soul is responsible to dominate the world. இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜெயிச்சிட்டாரு. அது ஜெயித்தவர் உள்ள இருக்கிறாருங்கிறத நீங்க ஆப்ரேட் பண்றதுக்காக தான் அதை சொல்லியே கொடுத்துட்டு இருக்கிறார். பிலாத்துக்கிட்டையும் அதை தான் சொல்றாரு. ஜான் காஸ்பல் 16 அதான் சொல்றாரு, நான் போயிட்டு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்றார். கடைசியில் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கிறார். 40 நாள் இந்த பூமியிலேயே சுத்தி சுத்தி வராரு. எதுக்காக? உயிர் தேர்ந்துட்டு போக வேண்டியதானே? சொல்லுங்க. அந்த மேல் வீட்டர்ல 10 நாள் தங்கி அவங்க மேல அபிஷேகமா பரிசுத்தாவினர் இறங்குற வரைக்கும் அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ யூ ஆர் போர்ன் இன் ஸ்பிரிட் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, ஒரு தடவை பிசிக்கலா பிறந்துட்டீங்க, இன்னொரு முறை நீங்க மறுபடியும் எப்படி பிறந்திருக்கிறீங்கன்னா, நீங்க ஆவியில பிறந்த பிள்ளைகள். அல்லேலூயா. கிறிஸ்துவும் நடமாடின பொழுது அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தாரு. அவர் பேசின வார்த்தைகள்லாம் ஜீவனா இருக்குது, ஆவியா இருக்குது. அதனாலதான் அது எக்ஸ்ட்ராடினரி மிரக்கிள்ஸ் பண்ணுது அவருடைய வார்த்தைகள். ஆமேன். பண்ணுச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் எக்ஸ்ட்ராடினரி ஒரு மூவ் பண்ணுதா இல்லையா? நிரப்புங்கள், தண்ணியை நிரப்புங்கள், கொண்டு போங்கள். எவ்வளவு பெரிய மிரக்கல் நடக்குது பாருங்க. ஸோ நீங்க மறுபடியும் பிறக்கணுங்கிறது அவரு மாதிரி நீங்க இந்த உலகத்துல ஆப்ரேட் பண்ணி வாழணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு மறுபடியும் பிறக்கிறதே முக்கியம்னு சொல்றாரு. யார் மாதிரி? ஜீசஸ் மாதிரி. ஜீசஸ் மாதிரி. இப்போ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்க. கிறிஸ்துக்குள் இருக்கிறங்கிற வசனமும் எங்கெங்க இருக்குன்னா நீங்க சொல்லுவீங்க இல்லை? நிறைய கிறிஸ்துக்குள்ளாம் நான் எத்தனை தடவை கண்டுபிடிச்சிட்டு வாங்கலாம் சொல்லி நீங்கள்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணேன். நான் என்ன கோட் பண்ணுறேன்னா, இது வெறும் ஏட்டு சுரக்காயாக இருக்கக்கூடாது. சும்மா இத்தனை தடவை இருக்கு, சும்மா அவர் இருக்கிற வண்ணமா இருக்கிறேன் அப்படிங்கிறது அல்ல. இது ஒரு அங்கலாய்ப்போட காடு சொல்றாரு பாருங்க. ஒரு அங்கலாய்ப்போட சொல்றாரு. இந்த வாரத்தில் நான் அவருடைய அங்கலாய்ப்பை நான் பார்த்தேன். அப்போ நம்ம பெருசு பெருசா எதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா கூட காடு சொன்னதை சொல்றேன், born again குரிய ஏபிசியே தெரியலங்கிறார். ஏபிசிடின்னா என்னது? இந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா படிமானி, பிசிக்ஸ்ல மெட்டலர்ஜின்னு இருக்காமா, கெமிஸ்ட்ரியில இருக்கு, ஸ்பேஸ் டைம் அண்டு என்னது எனர்ஜி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? கார்டேட்டா ஜுவாலஜியில் படிங்கன்னு சொல்லுவாங்களா? பிளான்ட் கிங்டத்தை பற்றி ஏதாவது இப்போ பயாலஜியோ சயின்ஸோ என்னங்க சயின்ஸோ ஆனிமல்ஸ் பற்றியோ எதுவுமே ஒரு குழந்தைக்கு எடுத்ததுமே என்ன செய்யறது இல்லை, சொல்லி கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. முதல்ல அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? குழந்தைங்களுக்கு தமிழில் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இங்கிலீஷில் ஏபி. இப்போ ஃபோனட்டிக்ஸ்லேயே இப்போ சில ஸ்கூல்ல இல்லாம ஏபிசி சொல்லி கொடுக்கறது இல்லை. பார்த்துருக்கீங்களா? அப்படி சென்னையில் ஸ்கூலில் ஏபிசிடி சொல்லாமல் அந்த ப்ரொனவுன்சேஷனோட ஃபோனட்டிக்ஸ்னு என்ன சவுண்டு. அல்லேலூயா. அதனால் பிள்ளைகள் எவ்வளோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண கற்றுக்குறாங்க சின்னதுலேயே. நம்ம காலங்கள்லாம் அது அப்படி இல்லை, ஆனால் இந்த குழந்தைங்களுடைய காலங்களில் அது வந்திருக்கு. ஆக பேசிக்கலாக
பேசிக்கலாக ஏ பி சி டி அப்படிங்கிறத தெரியாதவங்க இங்கிலீஷில் எழுத்துக்கூட்டி ஆ கா ங ச அப்படின்ற இருந்தால் தான் அவங்க என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கிராமத்தில் பிறந்தவங்க. ஞானஸ்தானத்துக்குலாம் நான் நடத்தினேன். ஆனால் பைபிளை வந்து வசனம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனால் பைபிளை அவங்களால என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. நான் சொன்னேன், நீங்கள் காங்காச்சாலாம் உங்களுக்கு தெரியும் இல்லைம்மா அப்படின்னு கேட்டேன். எப்படிம்மா அது தெரியாமல் இருக்கும்னாங்க. அப்போனா நீங்கள் ஸ்லேட்டை கொடுத்துட்டேன். உண்மையாகவே எங்கள் அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் ஒரு பெரிய வெற்றியை கண்டுபிடிச்சேன் தெரியுங்களா. அவங்கள வந்து இதில் எது கே கோல்லாம் தப்பாக சொல்லுவாங்க, எழுத்து கூட்டி படிங்கன்னு சொல்லி காலையில் எந்திரிச்சு முக்காடை போட்டு ஜெபிப்பாங்க. நீங்கள் பைபிள் படிக்கணும்னு சொல்லி எழுத்தை கூட்டி 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 படித்து இந்த பிள்ளைகள் நாங்களாம் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது தப்பாக படிக்கிறா பாருன்னுவாங்க. அப்போ அவங்க நான் சொன்னதை அப்படியே கேட்டு எழுத்து கூட்டி கூட்டி படித்து என்ன ஆயிடுச்சு, அப்போ எழுத்து கூட்டினதுக்கு எழுத்தோட இது என்ன எழுத்துங்கிற அறிவு அவங்களுக்கு வந்துருச்சு. மார்ட்டின் லூதரை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா. இந்த கவர்மெண்ட்லலாம் இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்து படிக்க வைக்குது. லண்டனில் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்கன்னு அதெல்லாம் இன்றைக்கி வந்து பணக்கார நாடுகள் சொன்னால் கூட இந்த இந்த புரட்சியை யார் பண்ணா தெரியுமா, ரிஃபர்மேஷனை. மார்ட்டின் லூதர் ஜெர்மனில் படிக்க அறிவில்லாமல் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கெல்லாம் படிப்பை கொடுன்னு சொல்லி, எதுக்காக தெரியுமா, இதை படிக்கணும்னு தாங்க. பணத்தை கொடுத்தாது ஸ்காலர்ஷிப்பை கொடுத்தாது படிப்பறிவை உண்டாக்குனாருங்க அவரு தெரியுமா. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போனார் அவர். இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா மறுபடியும் பிறந்த நாம பெரிய தாக்கத்தை நம்ம உண்டாக்க முடியும். ஆமென். பேசிக்கா ஏபிசிடி தெரிஞ்சா போதும்னு சொன்னார் காடு. என்ன தெரியணும், அந்த ஊழியக்கார தெரியும், இந்த ஊழியக்கார தெரியும், அவங்களுக்கு என்ன ஆப்ரேட் ஆகுது என்னங்க, அவர் மரிச்சுரை எழுப்புறாரு, எல்லாம் இருக்கட்டுங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதெல்லாம் பொய் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அத நீ எப்படி இருக்கன்றாரு ஆண்டவர், நீ என்ன பண்ண போறன்னு கேட்கிறாரு. ஏதாவது யாரையாவது இல்ல உங்க வாழ்க்கையிலையாவது ஒரு பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறீங்களா உங்களையே நீங்க? அல்லேலூயா. இல்ல மற்றவங்களுக்கு நீங்க அந்த இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறீங்களா? ஆனா நீங்க இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் உங்களை திருப்பியும் மறுபடியும் பிறக்க வச்சார். சும்மா போயிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தா நீ மரிச்ச உடனே இட்டர்னிட்டி லைஃப் அங்க போய் இருப்ப, அது கிடையாது. இங்கே இட்டர்னிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இட்டர்னிட்டினா நித்தியம், நித்திய ஜீவன். ஆமென். நித்திய ஜீவன்னா என்ன சொல்லுங்க யாராகலாம்? நித்திய ஜீவன் என்னம்மா? ஃபுல்ஃபில்ன்றதெல்லாம் எதுல இருக்கு? அதாவது இந்த நோயின்னு சொல்றாங்க பாருங்க, இந்த ரெண்டு ஆன்சர் கரெக்ட். எப்படின்னா ஜான் காஸ்பல் எடுத்தீங்கன்னா என்னங்க 17ஆம் அதிகாரத்துல 17 எடுங்களேன், 3-4 வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். பாத்தீங்களா, ஒன்றான மெய் தேவன். எல்லாம் கவனிங்க. நித்திய ஜீவனா செத்த பிறகு போய் பரலோகத்துல வாழறதுன்றது உங்க மண்டையில என் மண்டையில யாரோ திணிச்சு வச்சுட்டாங்க. ஆனா நித்திய ஜீவன் வந்து நீங்க மறுபடியும் பிறந்த உடனே உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் வந்துருச்சு. 2ஆம் மரணத்துல உங்களுக்கு பங்கு கிடையாது. இங்க ஒரு தடவை மரிக்கிறதா, 2 பிறப்பு 1 மரணம் தான். எப்படி 2 மறுபடி பிறக்கிற ஒரு பிசிக்கல் பர்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்த், பட் ஒரு டெத்து தான். என்ன ஒரு டெத்து? பாடி மட்டும்தான். இங்க அடக்கம் ஆராதனை எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 2 பர்த் ஒரு டெத்து. அப்படின்னா இன்னொரு டெத்து என்ன டெத்து? அது பாடி டெத்து. இன்னொரு டெத்து என்ன டெத்து? இல்லை, ஸ்பிரிச்சுவல் டெத்து கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஏபிசிடி. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு போனகேனா இருந்தீங்கன்னா, நீங்க மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா உங்க ஸ்பிரிட்டை சாகடிக்கவே முடியாது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் காட் ஸ்பிரிட். ஆமென். அது யாருடைய ஆவி? அது கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்து யாரோட இணைந்திருக்கிறன்னு அடிக்கடி சொல்றாரு. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், அப்புறம் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை எவ்வளவு அழகா பாருங்க. இயேசு கிறிஸ்து பின்னாடி பெரிய ஜெபம் பண்றாரு. ஒன்றான மெய் தேவன்றது ட்ரினிட்டி காட். ஒன்றான மெய் தேவன்னா ஃபாதர் காட், சன் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட். நீங்க டெய்லி ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஒரு ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்படும் பொழுது உங்களை கேட்பாங்க,
மெய்யான தேவன் இவர் தானா, கிறிஸ்துவ இவர் தான் மருத்துவர் இருந்து எழுப்பினாரா, இவருடைய ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு உடனே உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க, அவரோட கனெக்ட் ஆகுங்க எல்லாம் சொல்கிறது அந்த ஒரு நாள் கூத்து கிடையாது. இது எவ்ரிடே நீங்கள் அவர் அறிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து அந்த பாட்டில் கவனிச்சிங்க பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ தடவை விழுந்தா கூட அவர் என்ன செய்கிறாரு, பிள்ளைன்னு தூக்குறாரு. இந்த வீட்டு பிள்ளைகள் என்ன பண்ணாலும் அவங்கள விட்டுருவாங்களா சொல்லுங்க பெற்றோர்? அந்த பிள்ளை எவ்வளோ அடங்கலைனாலும் அதை விடுவாங்களா? விடவே முடியாது. அல்லேலூயா. அதே போல் ஆண்டவரும் ஸ்பிரிட்டில் உங்களை என்னை பெற்றெடுத்ததுனால அந்த பந்தத்தில் உங்களை என்னை அவர் விடவே முடியாது. அல்லேலூயா, விடவே முடியாது. அப்போ டே பை டே நம்ம என்ன செய்யணும், அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம அவரோட ரிப்பெண்ட் பண்ண அவரோட கனெக்ட் ஆக நீங்கள் தினம் இட்டர்னிட்டி லைஃப் லீட் பண்ணுறீங்க. இட்டர்னிட்டி செத்த பிறகு இல்லை, இங்கேயே இட்டர்னிட்டி ஆரம்பிச்சிருச்சு, நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வில் ஒவ்வொரு டேவும் இது தெரியாமல் செஞ்சுட்டேன், இது தெரியாமல் பேசிட்டேன். அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ அப்படி நம்ம தினம் பண்ணுறோமாம்மா? ஏம்மா தினம் பண்ணுறோமா? என் கேள்வி புரியுது. தினம் ரிப்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தினம் பண்ணுறோமா? சொல்லுங்க எல்லாரும். பண்ணுறோமாம்மா? பண்ணுவோமா? பண்ண மாட்டோமா? இந்த ஏபிசிடி தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும் நம்ம தினம் பண்ணுறோன்னு. கென்னத் ஹேகின் அத்தாரிட்டியை பற்றி எழுதியிருக்கிறார். கென்னத் ஹேகின் அவரு அந்த நாள் ஆரம்ப நாளில் முழு நேரமான ஊழியத்துக்கு வரும்பொழுது அவருக்கு வந்து ஒரு நல்ல சூட்டு ஒன்று தான் இருந்ததுதான். எத்தனை இருந்தது நான் சொன்ன கவனிச்சிங்களா? இங்கே நல்ல சூட்டு. அங்கெல்லாம் வந்து ஸ்பீக்கர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா கோட்டு சூட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒன்று இருந்தால் கூட அதை தான் நீட்டாக போட்டு போவாங்க. ஒரு 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 வியாழக்கிழமை அவர் போய் ஸ்பீக்கராக போகணும், மைக் எடுக்கணும். செவ்வாய்க்கிழமை என்ன ஆயிடுச்சு, அவர் துவைச்சி காய போட்டது என்ன ஆயிடுச்சு, காணா போடுற உடனே நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவரே இன்னொரு ட்ரெஸ் எனக்கு எப்போ தரப்போறீங்கன்னு தானே நம்ம கேட்போம். அப்படி தானே கேட்போம். அதானே காமனாக வர்ற தாட்டு. இப்படி திருன்னு நானே என் ட்ரெஸ்ஸை இப்படிலாம் இப்போ சில நேரம் பேசிட்டு அவரும் ஆண்டவரே எனக்கு இப்படி வச்சுருக்கீங்களே, என்ன இன்னொரு ட்ரெஸ் கொடுத்துருக்கலாம்ல அப்படி தானே சொல்லுவோம்ல, இன்னொரு கோட் சூட் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு காடுகிட்ட கேட்போம். ஆனால் கென்னத் ஹேகின் பாருங்க சொல்லி கொடுக்குறாரு, இந்த திருட்டு ஆவி தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை ஒரு ஆளுக்குள்ளே பூந்து திருட வச்சிருக்கு. திருட்டு, the spirit of stealing. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருட வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கு வரான் அப்படிங்கிற வசனம் பாருங்க நமக்கு எங்க இருக்குன்னு தெரியும். சரியான நேரத்தில் ஆப்ரேட் பண்ணணும் பாருங்க. அல்லேலூயா. அந்த திருட்டு ஆவியை நீ கொண்டாந்து அந்த ட்ரெஸ்ஸை வையினாராம். ஹலோ, திருட்டு ஆவியை கொண்டாந்து அந்த இதை ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஆக்ஷன் எங்கே வச்சிருக்க போகிறான், இப்போ எங்கேயாவது கடன் வாங்கியாவது ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கலாமா அப்படின்னு நினைக்கல. உடனே அந்த இது ஸ்டாண்டில் அந்த இப்போ நம்ம துணியெலாம் காய வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வந்து இவர் பார்க்கறது, வச்சுட்டான் நான் ஃபெய்த் வித் ஆக்ஷன். பார்த்தா செவ்வாய்க்கிழமை தொலையுது, அவர் வந்து வியாழக்கிழமை போகணும், புதன்கிழமை அழகாக காயுது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு சூட்டை எடுத்தவங்க எப்படி திருப்பி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, எப்படி வச்சுருப்பாங்க? அந்த அத்தாரிட்டியில் அவ்வளோ பவர் அண்ட் இது இருக்குது, ஆளுகை இருக்குது. உன்னுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்தும் பொழுது அந்த அதிகாரம் அவ்வளோ கிரியை செய்யும். சரியா நான் சொல்கிறது கவனிக்கிறீங்களா? அத்தாரிட்டி. அப்போ அந்த அத்தாரிட்டியை வச்சு இவர் என்ன செய்கிறாரு, திருட்டு ஆவிகிட்ட அந்த அத்தாரிட்டியை அத்தாரிட்டிஸ் எ பர்சன். கென்னத் ஹேகன் யூஸ் பண்ணதுக்கு அவருடைய எடுத்துக்கொண்டது வை, இங்கே பாருங்க, கை வாய் எல்லாமே சொல்லி ட்ரெஸ் வந்துருச்சு. அதை எழுதுறாரு. நீங்கள் வந்து எடுத்ததுமே நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் நேச்சுரல் மீது சில திட்டங்களை தீட்டாதீங்கன்னு எழுதுறாரு அவர். ஸோ இது ஏபிசிடி பாருங்க. நமக்கு அல்ஜிப்ரா, அல்ஜிப்ராவை பற்றி அப்படியா, ஸ்பேஸ் அண்ட் டைமா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப கஷ்டம், இந்த குட்டி கலாட்டா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசிக்காக தெரியறதில்ல. தெரிஞ்சால் கூட அதை என்ன செய்யறதில்ல, ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஒரு பிள்ளைன்னும் பொழுது அதுவும் ஒரு டெஸ்டிங்லேயே சூப்பர் டெஸ்டிங். அதுதாம்மா பிள்ளைகளை வச்சு நமக்கு ஒரு துக்கத்தை சொல்லும்போது அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி அப்படின்னு தான் சொல்லுமே தவிர அந்த பிள்ளையோட பிரச்சனைக்கு ஏற்ற கீ எடுக்க மாட்டோம். நம்ம ஏபிசிடினா ஒரே ஏ தான், கேபிட்டல் ஏவும் ஏன் தான் சொல்கிறோம், ஸ்மால் ஏவும் ஏன் தான் சொல்லணும்.
பேசிக்கா ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும். born again இருந்தா அந்த அத்தாரிட்டி அண்ட் பவரை எடுத்ததுமே யூஸ் பண்ண தெரியும். எடுத்ததுமே யூஸ் பண்ண தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த அந்த ஜெனிசிஸ் 1ல ஆதியிலே எல்லாரும் சொல்லுங்க. ஆதியிலே அட்வான்ஸ், ஆதியிலே டிசீஸ், ஆதியிலே மணி ப்ராப்ளம், ஆதியிலே கனவீனம், சுகவீனம், சிக்னஸ், வீக்னஸ். ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன் சொல்லுங்க. In the beginning God means உன் பிரச்சனைக்கோட பிகின் ஆகும்போதே God. ஆமென். எத்தனை பேர் புரியுது? In the beginning God, ஆதியிலே தேவன். உன் பிரச்சனை எது இருந்தாலும் முதல்ல என்ன வரணும்? God தான் வரணும். அது பிள்ளை அழுதாலும் சரிதான். புரியுதுங்களா? நம்ம குழந்தைங்க அழும்போது இந்த பைபிள்லாம் தாண்டி ஒரு பாசத்தில் என்ன செஞ்சுருவோம்? அந்த சுபாவ அன்பில் இப்போ அழுவை அவளுக்கு நிறுத்தணும். இப்போ அழக்கூடாது, குழந்தைங்க அழக்கூடாது. அது பெரிய குழந்தைங்களானாலும் குழந்தை தான். என்னங்க? அப்போ தான் நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏவை விட்டுட்டியேங்கிறாரு. ஏன் என்னது? கேபிட்டல் ஏவை யூஸ் பண்ணுற, ஸ்மால் ஏவுக்கும் ப்ரொனவுன்சியேஷன் என்ன? ஏதான். ஆதியில் தேவன்னா உன் மகளுக்காக தான், உன் மாமியாருக்காக தான், உன் நாத்தனாருக்காக தான், உன் பண பிரச்சனைக்காக தான், உன் வீக்னஸ்க்காக தான், உன் சிக்னஸ்க்காக தான். ஆதியிலே தேவன் சொல்லுங்க. ஆதியிலே தேவன் அப்புறமா எல்லாம் உண்டாக்குனாரு. அப்ப எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆபரேட் பண்றது எதுவா இருக்கணும்? காட். அந்த ஆளுக்கு பேர் தான் born again. அந்த ஆளுக்கு பேர் தான் என்னங்க? எல்லாருக்கும் மரணம் வரலாம், ஆனா ஒரு டிசீஸ்ல ஒருத்தவங்க சாகக்கூடாது. உங்க எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் ஒரு நாள் பிசிக்கல் பர்த் மாதிரியே ஸ்பிரிச்சுவல் பர்த் இருக்கு. கிறிஸ்துவும் மரித்து உயிர் தெழுந்தாரு. அல்லேலூயா. அதனால நல்லா கேட்டுங்க, இந்த உலகத்துல மரிக்காம இருக்கிறதெல்லாம் ஒரு சத்தியங்கள் இருக்கு. அதெல்லாம் வேற ஒரு டீப்பஸ்ட் தியாலஜி அது. ஆனா உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிக்கணும். உடம்பு இல்லைன்னா நான் சாக போறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் மரிக்கட்டும், ஆனா இந்த உடம்பு முடியாம கிட்னி ஃபெயிலியர்ல இது ஸ்ட்ரோக் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இப்படிலாம் நீங்க சொல்லிக்கணும். இப்பவே பழகிக்கணும். நீங்க போய் 10 லட்சம் செலவு பண்ணிட்டு பாடியை தூக்கின்னு வரக்கூடாது. ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் தான் born again. வாட் எவர் பி த ரிப்போர்ட் ஆஃப் டாக்டர். டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும், டாக்டர்ஸ் ஆர் நாட் காட். அது மாதிரி நேற்று ஒரு பாப்பா ஃபோன் பண்ணுறா, இந்த மாதிரி ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், காலைல எந்திரிக்கவே இல்லை, தூங்கவே இல்லை. என்னம்மா உனக்கு என்னம்மான்னு ஒரு ஜெபம் பண்ணு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் கவலைன்னா என்ன தேடுவாங்க நிறைய பேர். அப்போது என்னம்மா இந்த பிள்ளைக்கு என்ன, ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், டங்ஸில் பேசி ஜெபம் பண்ணும்போது அவன் சொல்கிறா, எனக்கு இப்போ நல்லா ஃப்ரீயாக டெலிவர்டாக இருக்குங்கிற. எல்லோருக்குமே நல்லா கேட்டுக்கோங்க, born againன்றது தெரிஞ்சா கூட அந்த சேலஞ்சஸ்ன்னு ஒன்று வரும்பொழுது ஏபிசியை விட்டுருவோம். அப்போ ஏபிசிடி அப்படின்னா அது தெரிஞ்சாதான் எழுத்தை கூட்டி படிக்கலாம். இல்லை அப்பா, ஃபாதர், ஏதோ ஒரு எழுத்தை கூட்டி படிக்கலாம். காங்காச்சா தெரிஞ்சாதான் எழுத்து கூட்டி படிக்கலாம். அப்போ born againோட ஏபிசி என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஏன் என்ன தெரியுங்களா? கவனிங்க. ஏன் வந்து ஆக்ஷன். ஏன் என்னதுங்க? ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? இந்த பாருங்க, சாத்தானுக்கு பெரிய ஒரு வேட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஒரு பட்டயத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டுலாம் இல்லை. என்னங்க 1 சாமுவேல் 17 எடுத்தீங்கன்னா 50ல் கடைசி வார்த்தை சொல்கிறீங்களா ரீட்டா? தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பாருங்க, தாவீதின் கையில் என்ன இல்லை? தாவீதின் கையில் என்ன இல்லை? ஒரு பட்டயம் இல்லாமல் யுத்தத்துக்கு போறான்னா யாரை நம்பி போறான்? காட். ஆதியிலே தேவன். இந்த பிகினிங் காட். பாருங்க, அவன் சொல்றான், அவன் எப்படி இருப்பான், என்ன பண்ணுவான், அவன் என்னத்தை எடுத்துன்னு வருவான், அவன் எவ்வளவு உயரம் இருப்பான், அவனுடைய பட்டம் எப்படி இருக்கும். ஐயோ அவ்வளோ பெரிய பட்டம் வச்சுக்கிறானே, அதை விட கொஞ்சம் பெருசாவது வச்சுக்கலாங்கிறதுலாம் நல்ல எண்ணங்களா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவன் வந்து, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனையின் கர்த்தர்ன்ற நாமத்தில் வரன்னு வாயால பேசுறான். கையில் என்ன இல்லை? யாருடைய பட்டயத்தினால அவன் எடுத்தான்? அவன் பட்டயத்தை எடுத்து அவனை அடிச்சான். அப்ப ஆக்ஷன் பண்ணும்போதே நீங்க ஒரே பயத்தோட, என்னங்க எல்லாம் வாங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப பயமா இருக்கு, அதெல்லாமே சாத்தானுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? அவனை ரொம்ப ஆனர் பண்ற மாதிரி, உசுப்பு ஏத்துற மாதிரி இருக்குன்றாங்க பாருங்க. அவனை ரொம்ப டாப்ல வைக்கிற மாதிரி இருக்கும்.
முதல்ல தெரிஞ்சுங்க, அவன் வந்து இந்த டாப்பரே கிடையாது, நீங்க தான் டாப்பரு. ஆமென். ஆனா அந்த ஏங்கிறது தெரியறது இல்ல, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ நல்ல சோதனைகள் வராத ஓடுற வரைக்கும் வண்டி நல்லா ஓடுங்க. காட் நல்லவர்னு சொல்ல முடியும். அவர் எவ்வளவு தெரியுமா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியும். சேலஞ்சஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த போனகேனோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா செய்யணும்? ஆக்ஷன்ல காட்டணும். அல்லேலூயா. சிங்கம் நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சிங்கத்தை பத்தி பேசியிருக்கேன். நான் சிங்கத்தோட குவாலிட்டிலாம் நான் சொல்லியிருக்கேன், நினைவு இருக்கேன் உங்களுக்கு? சிங்கம் எப்படி சிங்கம் என்ன கிங்கா இருக்குது இல்ல? கிங்கா தானே இருக்குது சிங்கம் காட்டுல. எதனால? பெருசா இருக்கிறதுனாலவா? என்ன ஆட்டிடியூட் அதுக்கு? கர்ஜிக்குது. அடுத்தது, அதாவது அது பயம் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து புலி கூட தான் இருக்குது. புலி கூட தான் பயம் இல்லாம ஓடுது, கம்பீரமா இருக்கு. மான் என்ன கம்பீரமா ஓடும், போல்டா ஓடும். வேற ஏதாவது சொல்லுங்களேன். பின்னடை அது இப்படி எடுத்து வச்சுட்டு, கவனிங்க, இப்படி வச்சுட்டுனா பின்னாடி காலை பின்னாடி வைக்கவே வைக்காதுங்க. பின்னடையாத சிங்கம். அதை குறித்து நான் ஜுவாலஜிஸ்டாக இருந்தால் கூட சில விஷயங்களை காடு அதை பற்றி படிக்கும்போது சொல்கிறாரு பாருங்க. இப்போ பசிச்சதுன்னா அதான் போய் ஒரு ஆனிமல் அடிக்கும். இப்போ புலிலாம் இருக்குல்ல, புலி, வேற என்ன, சிறுத்தை, அது ஒரு கொன்று திணி தான், ப்ரீடேட்டர்ஸ் தான். ஆனால் செத்திருந்தா போய் சாப்பிடாது. அது என்ன செய்யும்? இது பாருங்க, சிங்கத்தை கம்பேர் பண்றாரு பாருங்க நம்மள. சிங்கம் எது என்ன பண்ணும்? பசிச்சா ஒண்டி தான் ஒரு அனிமலை கையோடு அடிச்சு கையோடு சாப்பிட்டு முடிச்சிருமா. அது 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிடாது. அதை விட அதோட கேரக்டர் உங்களை வந்து சிங்கம்ன்றார். யூத குலத்தின் ராஜ சிங்கம் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமேன். யூதாவின் ராஜ சிங்கம் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் இருக்கிறவண்ணமா இருக்கேன், ஒரே ரத்தத்தினால உண்டானே, ஒரே ஆவியினால இருக்கேன், ஒரே தேவன் நமக்கு எல்லாம் சொன்னாலும் அந்த ஆப்ரேட் பண்ணும்போது உங்க மைண்ட்ல செட் ஆயிருக்கணும். சிங்கம் என்ன பண்ண தெரியுங்களா? நல்லா கவனிங்க. அதுக்கு யானையை கண்டா அதுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் என்ன இருக்கும்? என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு வரும். இப்போ நமக்கு தெரியுது இல்ல, பிள்ளைங்க அழுதா இல்லை ஏதோ ஒரு வீக்னஸ் சிக்னஸ்ல என்னதான் இருக்கும் குழந்தைக்கு, ஏன் இப்படி அழுகுறான், என்னதான் இருக்கும், ஏன் இப்படி என் பிள்ளை இப்படி இருக்கான் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஏதாவது சயின்டிஃபிக்கலாக ப்ராப்ளம் இருக்குமா அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. அதை மாதிரி எண்ணெல்லாம் வரக்கூடாது. என்னெல்லாம் ஒருவேளை டாக்டர் இப்படி சொன்னா இதாக தான் இருக்குமா, அவ சொல்றத சொல்லிட்டு போறாமா. அவளை விட பெரியவர் உனக்குள்ள இருக்கிறாரு. டாக்டர் அம்மாவோட பெரியவர் உனக்குள்ள இருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதாவது அது என்ன பண்ணா, பெரிய அனிமலா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் எதா இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஒரு பார்வை. சிங்கத்தோட பார்வையை பாருங்களேன். அதாவது அது பார்க்குற பார்வையும் அதை நடை எடுத்து வைக்கிறதும், இதுக்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குதா இல்லையான்னு அதுக்கே தெரியும். ஆனால் அதுக்கு வந்து என்ன இருக்குது தெரியுமா? ஒரு கட்ஸ் இருக்குது. அதை பார்க்கும். எனக்குள்ள இருக்கிறவர் அவங்களுக்குள்ள இருக்கிறத விட பெரியவர் அப்படிங்கிற ஒரு கட்ஸோட நீ நடக்கணும். அந்த சிங்கம் அப்படிதான் நடக்குது. நடக்கும் போதே அது பார்த்துக்கிட்டே நடக்குது. தாவீது கோலியாத்தை பார்க்கும் போதே ஐயோ இவன் இவ்வளவு பெரியவன், அந்த எண்ணமே கிடையாது. அவன் பெரியவன் தான், சோ வாட், அந்த பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அந்த ஒரு பார்வையும் எண்ணமும் தான் உங்களை காப்பாற்றும். when you are born again your action. பாருங்க, என்னடா தடி எடுத்துட்டு வர நீ, என்னென்ன நாய் நினைச்சாங்கிறான் கோலியாத்து. அப்ப அவனை பவர்ஃபுல்லா இருக்கிறான்ட்டு அதை விட பெருசா பவரா ஒன்ன தூக்கிட்டு போக கூடாது. அல்லேலூயா. நீங்க அதை மாதிரி முக்கியத்துவம் கொடுக்காததே அவனுக்கு ஷேம். இதுதான் கத்துக்கணும். இதான் பேசிக்கா. அல்லேலூயா. ஆக்ஷன். இப்ப ஒன்று சொல்றேன், இந்த வாய் தானே வந்து சொல்லுது, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வரேன்றான். பார்த்தீங்களா? அவன் போனகேனா? அந்த டாஸ்க், பெலிஸ்தருடைய தலைவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிறான், அவங்களை விடுவிக்க கர்த்தர் கொடுத்த திட்டம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதை இந்த பூமியில நீங்கள் நான் இந்த பூமியில இருக்கிறது தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறோம், காட்ஸ் பர்பஸின் படி இருக்கும். அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த நாள்ல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார், அதை முடிச்சுட்டு போயிடுவார். ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? we are born again. ஸ்பிரிட் ஆஃப் காட் நமக்குள்ளவே எப்படி இருக்கிறாரு? தங்கியே இருக்கிறாரு. இந்த எண்ணத்தை மறக்கவே கூடாது. நம்ம அது யார் எழுதாலும் யார் என்ன சொன்னாலும் உடனே பளிச்சுன்னு வரணும். அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டிஸ் ஆயிடும். பேசுறது, நடை, உடை எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பாருங்க, அவன் அதே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனுங்க தான் அந்த இவன்கள்லாம். யார்? இவன் அண்ணன் மாறலாம்.
அவன்லாம் என்ன நீ நினச்சிட்டு வந்திருக்க நீ? இல்லை நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையாங்கிறான். அவன் பேசுறது எல்லாமே அவனை டீக்ரேட் பண்ணா கூட அத்தனையும் கீழே கிடப்பில் போட்டுட்டு கூட இருக்கிற ஒரு பெரியவருங்கிறத உறுதியாக இருக்கான் தாவீது. ஆமென். எத்தனை பாடுகள் வந்தாலும் நீங்களும் நானும் ஒரு சூழ்நிலையில கூட அவரை குறைவா பார்க்கவே கூடாது. இப்போ இந்த ஏபிசியில் ஒன்று சொல்கிறேன் கவனிங்க. ஏபிசியை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான். இப்போ கவனிங்க. இப்போ வயிறு வலிக்குது, சிக்னல் கொடுக்குது. வயிறு என்ன கொடுக்குதுமா? அந்த சைன் கிடைச்ச உடனே இந்த வாய் என்ன சொல்லுது? வலிக்குதுன்னு சொல்லுதா இல்லையா? கால் சைன் கொடுக்குது, என்னன்னு பிடிச்சி இழுக்குது. அதை இழுத்ததை இது ஏற்றுக்கொண்டுட்டு இது வாய் பேச விடுது, என்னன்னு கால் இழுக்குது, கால் வலிக்குது. அப்போ பாடி நல்லா கவனிக்கணும். பாடி அப்படின்னா என்ன நினைவு வருது? தேங்க்யூம்மா. பாடியில் எதுவும் வந்துச்சுன்னா பேசுறது எது? வாய்னா இந்த தலை, ஜீசஸ். இவங்க 2 பேரும் எப்பயுமே பிரச்சனையை பேசுறவங்களே கிடையாது. அப்போ நம்ம வாயை எப்போ யூஸ் பண்றோம்? இந்த வலிக்குதுன்னு நம்ம சொல்றோம், நினைக்கிறோம், வாய் பேசுது. நான் பேசுறது நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஏபிசிடியை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வலிக்குதுன்னு வரும்பொழுது இந்த வாயால் நீங்க என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே நீங்க இந்த வாயை எப்படி யூஸ் பண்ணலாம்? வலி உண்மைதான், வார்த்தை அதை விட உண்மை. அந்த வார்த்தையானவர் யாரு? தலை, கிறிஸ்து. அந்த தலைக்குள்ளதான் என்ன இருக்குது? முன்பக்கத்துல இந்த கண்ணு பாக்குது, இந்த வலிக்குதுங்கிறத உணருது, இந்த மண்டை சொல்லுது வலிக்குதுன்னு, அதை உடனே வாய் சொல்லிடுது. இப்ப பழகுங்க. போனகன இருந்தா என்னது? அந்த வலிக்குதுன்ற இங்க வலி வர்ற சைன் இருந்தா கூட உடனே அவருடைய தழும்புகளால நான் சுகமா இருக்குங்கிற எண்ணம் உடனே வரணும். இது ஏபிசிடியில் ஏங்க இது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேணா செஞ்சு பாருங்க. எனக்கெல்லாம் நான் அப்படி ஜெயிச்சிருக்கேன். அங்க போய் 4 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்கார்றது போறதெல்லாம் நான் பண்ண ஆரம்பத்திலே நான் என்ன பண்ணிடுவேன்? ரொம்ப பெருசா வளர விடவே மாட்டேன். ஒரு பிரச்சனையை உடனடியாக சொல்லிடுவேன், வெளியேறுன்னு சொல்லிடுவேன். பெயின், சேட்டன், டேக் ஹேண்ட்ஸ் ஆஃப், எடுவோம் கைய. நான் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்க யாருங்க? உனக்குள்ள யாரோட ஆவி இருக்கு? கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறது. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. உங்களையே நீங்க இப்படி பழகுனாதான் நீங்க மற்றவர்கள்கிட்ட போயிட்டு நீங்க ஏன் இப்படி கவலைப்பட்டீங்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாருன்னா உடனே நடந்துரும். ஹல்லேலூயா. அது மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்றேன்? இந்த சிக்னல் பாடியில் என்ன வந்தாலும் நீங்க மறுபடியும் பிறந்ததுனால, ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால, அந்த வழியே இருந்தா கூட நீங்க வாயில என்னதான் பேசணும்? வார்த்தையை தான் பேசணும். இதான் ஏபிசிடியில் ஏ. எதை பேசுவீங்கம்மா? எதை பேசுவீங்க? சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். பைபிளை தள்ளி வச்சுக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டக்குன்னு வார்த்தை வராது. நீங்க என்ன படிக்கணும்? பைபிளை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஒரு ஹிந்து பிரதரை ரட்சிப்புகள் நடத்தின அவர் வந்து பல்லு தேய்க்க மாட்டார். பெட் காஃபி குடிச்சிட்டு அந்த நியூஸ் பேப்பரையே 2 மணி நேரம் படிப்பார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் அந்த பழக்கத்தை மாற்றினார். பல் தேய்க்கிறது, பைபிளை படிக்கிறது, காஃபி குடிக்கிறது. பைபிள் படிக்கிறது அந்த 2 மணி நேரம் நியூஸ் பேப்பரில் 2 மணி நேரம் படிப்பாராம். 2 மணி நேரம் நியூஸ் பேப்பரை எனக்கு தெரியாதுப்பா அப்படி படிக்கிறவங்கள. 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறது. அது போதாதுன்னு டிவியில் வேற நியூஸை பார்க்கறது. இன்னைக்கு விசுவாசிகள்லாம் நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த டிவிலேயே உட்காந்து இருக்கிறது. நடுவில் என்னென்ன வேணாலும் வரும், அதையும் பார்க்கறது. ஹலோ, என்ன செய்யணும்? நம்ம வேறுபட்டு இருக்கணும். நம்ம வேறுபட்டவர்கள். ஹல்லேலூயா. எடுத்ததுமே அந்த நேரத்தை ஐயோ ரொம்ப வேஸ்ட் பண்றேன். எனக்கெல்லாம் சில நேரத்தில் அந்த அவுட் ஆஃப் போர்ஷன்ல சில பேசி கொண்டிருந்தாலும் ஐயோ நம்ம வந்து நேரத்தை வீணாக்கிறமேன்ற ஃபீல் தான் வரும். ஹல்லேலூயா. உடனே இதை எடுத்து படிக்கிறது, அதை எடுத்து படிக்கிறது, இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்கு, நேரம் ஓடியே போயிடும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஃபர்ஸ்ட் என்னது? ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? வலிக்குதுன்னு போது சைன் கொடுக்குது. கால் வலிக்குது, குதிகால் வலிக்குது. அடுத்தது ஏதோ ஒன்று பண்ணுது, வீக்னஸ் வருது, சிக்னஸ் வருது.
டாக்டர்கிட்ட போவேனான்னு சொல்லலை, உங்கள் வாயிலேயே வலிக்குது வலிக்குது வலிக்குது, முடியல 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்கிறேன் நான். அப்படியே ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்க. அந்த வாயில பேசுறதுக்கு பதிலாக அந்த வலி இருந்தா கூட அந்த வலியோட வசனத்தை பேசுங்கன்ற நான். அந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யுங்கிறதா பிலீவ் பண்ணுங்க. ஏன் விசுவாசிக்காமல் போனீங்கன்றாரு, ஏன் சந்தேகப்பட்டாங்கிறாரு. அல்லேலூயா. இப்போ born again யாரோட ஸ்பிரிட்? கிரைஸ்டோட ஸ்பிரிட். நான் வந்து ஒரு புக்கில் இங்கே வச்சுருக்கேன். கிரைஸ்ட் பேசுனது எல்லாம் ரெட்டில் வந்து அப்படியே ஃபுல்லாக பைபிளையும் தனியாக எடுத்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறாரு பாருங்க, எப்படி பேசுகிறாரு. இயற்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. when we are born againனா இயற்கை எவ்வளோ தூரம் நமக்கு வந்து துக்கத்தையும் கிளேசங்களையும் கொடுத்தா கூட அதை நம்ம பேசவே கூடாது. ஆமென். இது கஷ்டமா இருக்கா? நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, கஷ்டம் வராது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுல தான் விக்டரி இருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, born again-ஆ பிறந்தவங்க திருப்பி திருப்பி born again இவர் பேசுறாரு. அப்படிப்பட்டவங்க எதுக்கு அவர் இவ்வளோ எம்பசைஸ் பண்றாரு? இதை உங்களுடைய வெற்றிக்காக தான், ஒருத்தருடைய வாழ்க்கை தோல்வியா முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆமென். அப்போ வாயில என்ன சைன் கிடைச்சா கூட, பாடியில் ஏதாவது இது இருந்தா கூட வாய் பேசக்கூடாது அப்படி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசஸ் கிட்ட சொல்றாரு, என்ன என்கிட்ட வந்து முறையிடுற, ஏங்க என்ன என்கிட்ட வந்து முறையிடுறேங்கிறாரு. ஆபிரகாம் வாயில நல்ல வார்த்தை பேசினாரா? எல்லாம் அப்படி பார்க்காதீங்க. ஆபிரகாம் நல்ல வார்த்தை பேசினாரா? நான் பிள்ளை இல்லாம இருக்கேன் காடு கிட்ட சொல்றாரு. எலியேசரை வேணா பிள்ளையா வச்சுக்கிட்டுமாங்கிறாரு. அவர் பேசுறது எதுவுமே என்னங்க, இந்த பிள்ளை இல்லைங்கிறதெல்லாம் அவருடைய டெஸ்டிங்லேயே டாப் மோஸ்ட் டெஸ்டிங் எது? ஒரு பெத்த பிள்ளையை கொண்டு பலியிடுறது தான் பெரிய டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல அவர் ஃபர்ஸ்டே பாஸ் பண்ணிட்டார், மற்றது எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகி காடு பெரிய டெஸ்ட்ல வந்து நிறுத்திட்டாரு. ஃபெயில் ஆகி கொஞ்சம் அரியர் இருந்தால் திருப்பி என்ன செஞ்சுதான் ஆகணும், அரியர் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி பாஸ் பண்ணி பிள்ளைக்கு வயசு வந்துருச்சு, ஒரு 11-12 வயசு வந்துருச்சு. பிள்ளை, அப்பா எங்கப்பா பலிபீடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, பலி செலுத்த ஆடு இல்லையே. அப்ப என்ன சொல்றாரு? என் மகனே. உடனே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு, எனக்கு தான் சொன்னார் நீ ஓடிடுறன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்றை சொல்லலாம், ஏதோ ஒன்றை செய்யாம கூட இருந்து காடு கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கலாம் இல்ல. அவர் வாயில என்ன வந்துச்சு? கர்த்தர் பார்த்து தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். பாருங்க, பலி இந்த பிள்ளை தான். ஆனா அவன் வாயில என்ன சொன்னான்? ஏற்கனவே ஒரு பிள்ளைய பலி கொடுத்த சம்பவம் ஆதாமுக்கு முன்னாடி ஒரு எவிடன்ஸ் இருக்கா? இல்ல மரித்து உயிர்த்தெழ வச்சுக்கிறாருங்கிற ஒரு ரிசரக்டிவ் பவர், அவர் உயிரோடு எழுப்பினாருன்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா? அப்ப இந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் பண்ணது வந்து நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை தான். அவர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்லும் பொழுதே ஒரு ஆடு அங்கேயே ஓடிட்டு இருந்த ஒரு கரெக்டாக சிக்க வச்சுட்டார். அது மட்டும் இல்லை, ஹீப்ரூ 11:19 பாருங்க, 19 அவங்க வார்த்தையை பற்றி பேசுகிறேன். ஏபிசிடி இல்லை, இந்த வார்த்தை உனக்கு நன்மை செய்யன்னு பேசுகிறேன், நீ பிலீவ் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறேன், பிலீவ் பண்ணுங்கன்றவங்கள. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாவனைன்னா என்ன பாவனை பண்றியா? சிலர் சொல்லுவாங்கல்ல, பாவனைன்னா என்னங்க, சும்மா நடிக்கிறியா அப்படின்றாங்கல்ல. அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? பாவனை. அதாவதுங்க, இந்த பிள்ளையை கடத்திட்டு அதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைய திருப்பி நாங்கள் வர்ற மாதிரி எடுத்துக்கிறான். இதெல்லாம் ஃபூலிஷா தெரியும்ல. வேலைக்காரர்கள்ட்ட அந்த இனோவாட்டேருந்து இறங்கி, இனோவாலாம் இருக்கோ இல்லையோ அதை கவனிங்க, அப்படி இறங்கின உடனே அந்த பலிபடுத்திட்டு அப்படி போகிற நேரத்தில் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். திரும்பி வருவேன்னு சொல்லலை, இல்லைன்னா தொண்டை அடைச்சி நம்மளை மாதிரி இருந்தா தொண்டை அடைச்சி வருவோம்ன்ற இடத்துல தொண்டை அடைக்குதுட்டு அப்படியே மூடிக்கிறது இல்லை, தெளிவாக பேசுகிறான். என்னன்னு, நாங்கள் வருவோம்ன்றது என்னதுங்க? வருவோம்ன்றது ப்ளூரல்ல சொல்றாரு. அப்ப பிள்ளையை கொடுத்துட்டு தனியா தான் வரப்போறேன்னு அவன் என்ன செய்யலமா? மனசுல நினப்பு வேதனை வந்தா கூட, வார்த்தை உங்களுக்கு கால் நடுங்கினா கூட, ரிப்போர்ட் ஏதோ ஒன்று சொன்னா கூட,
பிள்ளைங்க அழுதா கூட, ஏதோ ஒண்ணு கோயின்சிடென்ஸா நமக்கு வரலன்னா கூட உங்க வாயில சொல்லாதீங்க. ஹலோ, அது மாதிரி நீங்க பேசும்போது என்ன தெரியுமா செய்றீங்க? அவங்க கிட்ட காது கொடுத்து கேட்காதீங்க. அந்த பிரச்சனையை பேசுறவங்க கிட்ட நாங்கள் திரும்பி, இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல. ஹல்லேலூயா. அப்போ ஏபிசிடில பிலீவ் பண்ணுங்க. நான் இப்படி சொன்னா நடக்கணும், அதே மாதிரி திரும்பி வராங்களா இல்லையா? வராங்க. பிள்ளை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? கடத்திட்டு, ஹீப்ரு 11ல் இருக்கு, பாவனையா பிள்ளைய தூக்கிட்டு 2 பேரும் நடந்து போற மாதிரி பிள்ளையெல்லாம் படுக்க வச்சாச்சு. படுக்க வச்ச பிறகு, வெட்டிட்ட பிறகு என்ன செய்யறதுன்றத முன்னாடி என்ன பண்ணிடுறான்? பாவனையா பிள்ளைய அந்த தூக்குனதுலேருந்து எடுத்து நடந்து வர மாதிரி அவன் பாவனை பண்றான். அதெல்லாம் நீங்க செய்வீங்களா? உங்க பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைப்பீங்களா? ஹலோ, பிள்ளைக்கு பேர் வைப்பீங்களா? பிள்ளைங்க பிறக்கணும்னு நம்புறீங்களா? ஆமேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா வளரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். காட் வந்து இந்த வாலிப பிள்ளைகளை, சின்ன பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப நம்புறாரு பாருங்க. இவங்கெல்லாம் அந்த 10-11 வயசுல என்ன செய்யணும்? இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நேரங்கள் வரும்பொழுது அம்மாவுக்கு ஆறுதலா பேசணும் பிள்ளைங்க. என்ன செய்யணும்? ஏன்ப்பா கர்த்தர் செத்தா போயிட்டாரு, ஏன்ப்பாங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, பணம் வந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லணும். நீங்க சொல்லுவீங்களா? உடனே அந்த கஷ்டத்தை பார்த்து, ஐயோ அப்பா கஷ்டப்படுறாங்க, அப்படியே அந்த பிள்ளைங்க இருதயத்தில் வந்தால் ஏசப்பாவுக்கு தான் பாஸ்டா இருக்கிறாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டா கஷ்டம் தான் வரும்போது இருக்குன்னு இருக்கக்கூடாது. அப்போ 3வது என்ன தெரியுமா? ஏபிசி பாருங்க, கமிட்மெண்ட்னு சொன்ன பாருங்க. கமிட்மெண்ட் ஏபிசிடிங்க. இது ஏபிசிடிங்க. இது உடனே வரணும். இதெல்லாம் கமிட்மெண்ட். இதுக்கு இந்த பிலீவ் பண்றதுக்கும் இந்த ஆக்ஷன்ல இருக்கிறதுக்கும் ஒரு நிறைய எவிடன்ஸ் இருக்குங்க பைபிள்ல. மோசஸ் வந்து கோலை நீட்டுறாரு, கையை சமுத்திரம் பிரியறதுக்கு இது ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்காங்க? லாஜிக் இருக்காமா? கையை ஓங்கு, கையை நீட்டு, கோலை ஓங்கு. இந்த கையை இப்படி நீட்டுறாரு, இப்படி இருந்ததை நீட்டுறாரு, கோலை ஓங்குறாரு, சமுத்திரம் பிரிஞ்சிருச்சு. லாஜிக்கா உங்களுக்கு அதான் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் இருக்கு பைபிள்ல. பிரசங்கி 1ல் கடைசியில் அறிவு இருக்கிறவங்க இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அறிவு இருக்கிறவங்க இதை செஞ்சா உனக்கு சரியாயிடுமா அப்படின்வாங்க. ஆனா பைபிள் வந்து சயின்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டது. அல்லேலூயா. உடனே செய்யறாரு மோசஸ். நாகமான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எலிசா சொல்றான் என்னன்னு, இந்த மாதிரி என்னது 7 தரம் எங்க ஊர் தண்ணி எப்படியாப்பட்ட தண்ணி, கிளீன் வாட்டரு, இந்த யோர்தான் அழுக்கு புரண்டு ஓடும் தண்ணியில. சரி, அந்த தண்ணியில போறதுக்கும் உடம்பு நல்லா அலப்புறவன் ஃபுல் ஹேண்டு போட்டிருக்கிறான். நீங்க பாத்தீங்களான்னு கேட்காதீங்க. அது மாதிரி அவன் வந்து ஆர்மி ஆஃபீஸரு. அங்க கூட இருக்கிறவங்க சொல்றான், ஏய்யா அவர் எவ்வளோ பெருசுலாம் சொன்னா செய்ய மாட்டோமா, தண்ணியில தான் குளிக்க சொல்றாரு. பெருசா கேட்பாங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. அதான் அதோட அர்த்தம். பெருசா ஒரு கோவிலே கட்டுவாங்க, அந்த கோவில்ல பேர் எழுதுவாங்க, மண்ணி டிங் டிங்னு மண்ணி அடிக்கிறதுக்கு வைப்பாங்க, எல்லாம் எது வேணா செய்யுங்க. அதான் அந்த ஆர்மி ஆஃபீஸர் பண்றான். என்னை கூப்பிட்டு ஒண்ணுமே பண்ணாம தண்ணியில போய் குளிக்க சொல்றாரு. அத தண்ணியில குளிக்கிறதுனா என்னங்க? அந்த மறுபடியும் பிறக்கிறது தான் சொல்றாரு. நீ பழைய மனுஷனை கழுவி தண்ணியில விட்டுரு, அடக்கம் பண்ணி விட்டுரு, நீ புது மனுஷன். அல்லேலூயா. இப்படி மூழ்கி எந்திரிச்ச உடனே என்ன ஆகுதுங்க? குஷ்டம் காணா போயிடுச்சுங்க. பாரம்பரியமான சாபங்கள், வியாதிகள் எங்க அப்பாவுக்கு இருந்தது, அதனால எங்க குடும்பத்துல இருக்கு. எங்க அம்மாவுக்கு இருக்கு, அதனால எனக்கு இருக்கும். அதெல்லாம் கிடையாது. உன் அப்பா யாரு தெரியுமா? நீங்க அப்பாவா இருந்தாலும் உங்க அப்பா ஏசப்பா தான். பிரதர்கிட்ட சொல்லுங்க, உங்க அப்பா யாருன்னு கேளுங்க. அவரு ஏசப்பா தான். எல்லாருக்கும் சொல்லுங்க, எத்தனை வயசா இருந்தாலும் உங்க அப்பா யாரு? அம்மா உங்க அப்பா யாரு? யார் உங்க அப்பா? ஏசப்பா. சித்தப்பா பெரியப்பாலாம் கிடையாது. சித்தப்பா பெரியப்பா தாத்தா கீதா ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாருக்குமே அப்பா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, பிள்ளைன்னா நமக்கு எப்படி வருதுமா? பிள்ளைன்னா தாங்க முடியாது. அதனாலதான் அவர் வந்து நீ பேத்தின்னு சொல்ல, உங்க அம்மாவுக்கு அப்பா, அதனால உன்னை பேத்தி அப்படி பார்க்கல அவரு. ஏன் தெரியுமா? அப்பா புள்ளைங்கிற உறவு ரொம்ப முக்கியமானது.
உள்ளேயும் அப்பா அம்மாங்கிற உறவு வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அல்லேலூயா. அது அடிக்கடி ஃபாதர் ஃபாதர்னு கூப்பிட்டுக்கிறாரு ஜீசஸ். பிதாவே சொல்லிக்கிறாரு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அப்பா சரியில்லாத பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், அப்பாவே இல்லைன்னாலும் சரிதான், அப்பா ஏசப்பா இல்லைன்னா தான் ஒருத்தவங்க அழுவணும். என்ன சொல்றீங்க? ஏசப்பா இல்லைன்னா தான் ஒருத்தவங்க கதறணும். ஆமென். அவ வார்த்தையை கரெக்டா வைங்க. அல்லேலூயா. எலியா வார்த்தையை எப்படி சொல்றாரு பாருங்க. எலியா ஏதாவது நல்ல வார்த்தை இந்த மாதிரி ஆபிரகாம் மாதிரி பேசினாராமா எலியா? எலைஜா ஒரு நல்ல வார்த்தை பேசினாராமா? லாஜிக்கா ஏதாவது பேசாம. எலியா சொல்லுங்க. பைபிளை படிக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க. அதாவதுங்க மழை வரப்போது, உங்க ரதத்தை பூட்டிக்கிட்டு அது சொன்னது யாருமா? ஆகாபு கிட்ட சொல்றான், மழை உங்களை தடை பண்ணாதபடிக்கு ரதத்தை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்கிறான். ஒரு பொட்டு தண்ணி வரல, மழை தண்ணி, மேகமும் இருட்டுல. ஹலோ. ஆனா உள்ளங்கை அளவு உள்ளோண்டு ஒரு மேகத்தை பார்க்கறான். உள்ளங்கை அளவு ஒரு மேகத்தை பார்த்த உடனே அவன் பேச்சு என்னங்க? நமக்கெல்லாம் உள்ளங்கை அளவுலாம் மேகம் இருந்தா நம்ம நம்ப மாட்டோம். இல்ல பெருசா தெரியும். ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்த உடனே வந்து சொல்றான், ரதத்துல ஏறி சீக்கிரமா மழை உம்மை தடை பண்ணாதபடி சீக்கிரம் போங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தை பாத்தீங்களா? எங்க பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லாருமே அப்படிதாங்க இருந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுலயும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. நம்ம தான் அப்படி இல்லை. ஆனா நம்ம பயோடேட்டால born again. நாங்கெல்லாம் born again. What is born again? We are born again in spiritனா ஸ்பிரிச்சுவலா சில காரியத்தை நம்ம கத்து ஆகணும், செஞ்சு ஆகணும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எலிசா என்ன செஞ்சாரு? அவளுக்கு குழந்தைய பிறக்காது, ஆனா அவ உற்பவ காலத்திட்டத்துல நீ ஒரு குழந்தைய பெறுவ. பேசுறது எல்லாமே அப்படிதாங்க பேசணும். நீங்க பேசி பேசிதான் ஃபாதர் காட், ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தாரு பாருங்க. வார்த்தை தான் இயேசுக்கு பேசி பேசி எல்லாவற்றையும் உருவாக்குனாரு. இது வந்து ஒரு பேசிக்கான சத்தியம் தான். ஆனா இதை நம்ம செய்யறது இல்லை. அதுதான் இது அல்பபெட்ஸ்ன்னு சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் அதுல கமிட்டட் ஆயிடுங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கணும், நான் இப்போ வெளியில வர முடியாதுன்றது கமிட்மெண்ட். நான் காலேஜில் வேலை செய்கிறேன், நான் இத்தனை நாள் லீவ் எடுக்க முடியாதுங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு இல்லைங்களா? அது மாதிரி காடோட கமிட்டட் அவங்க. போன வாரம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அவங்களோட கமிட் ஆகலையாம். யாரோட? அதாவது மிரக்கல்லாம் இவர் எல்லாருக்கும் மிரக்கல் செய்யறாரு, ஆனா எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை. ஏன்? இவங்க ஒரு மிரக்கலை வாங்கிட்டு போயிடுவாங்க, அவங்க என்னோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனாலும் அவர் உதவி செய்யறாரு. ஆனா உங்களை அவர் அப்படி வச்சிருக்க கூடாது. உங்களை அவர் என்ன நினைக்கணும்? என்னோட கமிட்டடா இருப்பா இவ. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வந்தாலும் நன்றி என்றால் பாட்டு பாடலாம். அந்த நேரத்துல சொல்லணுங்க, காட் பார்த்துக்குவாரு, காடு செய்வார். சொல்லி பழங்க. அழுதுகிட்டாவும் சொல்லி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அழுதுகிட்டாவும் சொல்லுங்க. பீட்டர் என்ன சொல்றாரு? பீட்டர் அல்வார்த்தை என்ன சொல்றாரு? ஏதாவது ஒரு பீட்டர் ஒண்ணு சொல்லுங்க. பீட்டர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அவன் இப்படி பார்த்த உடனே கொஞ்சம் காசை முதல்ல போட்டுட்டு அவனை முதல்ல ஆதாயப்படுத்திட்டு செய்யலாம். என்ன பாக்குற? பொண்ணு வெள்ளி இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குங்கிறான். அந்த என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு அதே அந்த உங்ககிட்டயும் ஒண்ணு இருக்குது. என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு சொல்றான் பாத்தீங்க. பொண்ணு வெளியில இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குங்கிறான். அதான் என்கிட்ட ஒண்ணுன்றது என்னதுங்க? அந்த என்னிடத்துல உள்ளது எது? ஹோலி ஸ்பிரிட். அதே ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். உடனே போல்டா சொல்லுங்க. எங்க நீங்க ஜெபிச்சு அவங்களுக்கு அங்க சக்சஸ் இல்லைனாலும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ண பெர்ஃபெக்ட் ஆயிடும். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் இல்ல, பெர்ஃபெக்ட் பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். இயேசுவின் நாமத்துல பெர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்றதுல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரெல்முக்குள்ள நீங்க போயிடுவீங்க. ஒரு நாள்ல வராது, ஓவர் நைட்ல வராது. ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற வசனங்களை வாசிக்கலாம் கிடுகிடுன்னு. இப்போ இந்த இந்த born again எதுக்காகன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த born again எதுக்காக? ஒரு ஆன்சர் கொடுங்க. இந்த born again ஏன்? ஒரு விக்டோரியஸ் லைஃப்,
எல்லாருக்கும் என்ன தெரியும்? இட்டர்னல் லைஃப். இன்னைக்கு நான் கண்ணை முன்னா அங்கே போவேன். அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இந்த வாழ்கிற காலம் வரைக்கும் நான் விக்டோரியஸாக காட் எனக்கு உள்ள வாழ்றாருங்கிறத நான் காட்டுறதுக்கு, என் வாழ்க்கையில் நான் காட்டுறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிஜமா புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு born again? ஏன் உங்களை ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னாங்க? ஏன் நீங்கள் மல்லு கட்டி மாட்டேன்னு எடுத்தீங்க? அப்புறம் கரெக்டாக கீழ்ப்படிஞ்சிங்க? சொல்லுங்க. ஏங்க உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு ரெல்முங்க. இப்படி இயற்கையும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ரெல்மில் நீங்கள் வாழறதுக்கு born again வேணுங்க. அந்த born again in spirit வேணும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பழகணும்? வார்த்தையில் கரெக்டாக இருக்க பழகணும். வார்த்தையில் கரெக்டாக இருக்கணும்னா எதை படித்தாதான் வார்த்தை கரெக்டாக வரும்? பைபிளை ஒழுங்காக படிக்கணும். நீங்கள் நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாலும் உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வார்த்தை உள்ள சொருகி ஜெபிக்கணும். வார்த்தையில் இப்போ வேலை கிடைக்கணும்னு ஜெபிக்கணும். என்னம்மா ஜெபிக்கலாம்? வேலை கிடைக்க ஜெபிக்கணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டா இருக்குன்னு சொன்னீங்களே, வேலை கொடுங்க. அவர் என்ன சொல்லலாம்? உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, அதாவது கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ ஜெயம் வராது. ஜெயம் உனக்கு கர்த்தரத்துல வரும். ஜெயன்ற இடத்துல ஜாப் உனக்கு கர்த்தரத்துல வரும்னு சொல்ல தெரியணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயம் கர்த்தரால் வரும்னா குதிரை யுத்த நாளுக்குன்னு நீ படிக்கிறது படி, இன்ட்ருக்கு ரெடி ஆகு, ஜெயம் கர்த்தரத்துல வரும். இப்ப நமக்கு சில வசனங்கள் தெரிஞ்சா கூடங்க விசனமா உட்காந்துக்கிட்டு அந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம். இப்போ பேசிக்காக இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், போய் தனியே இதுக்குன்னே உட்காந்து எந்தெந்த குறைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த வசனத்தை எடுத்து பேசுங்க. முக்காடு போடுறீங்களோ முழங்கால் கார் ஓட்டிக்கிட்டே பேசுங்க. ஜாய்ஸ் மாரிலாம் கார் ஓட்டிக்கிட்டே பேசிட்டு போவாங்களாம். அந்த டிராஃபிக்கில் நிற்கும் போது இன்னைக்கு ரேமா என்னவோ அதையே அங்கே சொல்லிட்டு இருப்பாங்களாம். ரேமா வேர்டு, கர்த்தரின் வெளிச்சம் என் ஜீவனின் பலனானவர், என் ஜீவனின் பலனானவர், என் ஜீவனின் பலனானவர். பாருங்க, இதுக்காக ஒரு முழங்கால போடு, முக்காட போடு, ஒரு தனி அறைக்கு போனியா? இல்ல, வசனமே வாழ்க்கைய மாத்துங்க. ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. வேற இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தையை தான் சொல்லுங்களேன். நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பேசுறாரு? பிரச்சனை இருக்குது, அதை பார்க்காம என்னெல்லாம் பேசுறாரு? அவள் நித்திரையா இருக்கிறாள். அந்த தாரை ஊதுறவங்களெல்லாம் அந்த மோளம் அடிச்சு இது பண்றாங்க பாருங்க, அவங்களை என்ன சொல்றாரு? அவள் நித்திரையா இருக்கிறாள். தண்ணியை ஊத்துப்பா, கொண்டு போ. வேற தாலி தாகுமே, எழுந்துரு, சிறுப்பண்ண எழுந்துரு. அதே மாதிரி பீட்டர் எழுப்புறாருங்க. அதே மாதிரி பவுலு அனனியாவே எழுந்துருங்கிறாரு. ஐத்துக்குங்கிறவன் விழுந்துட்டான். ஐத்துக்குன்னு ஒருத்தன் விழுந்துட்டான் மாடியிலேருந்து. நீ தூங்கி விழுந்தாலும் என் மெசேஜ் கேட்கணும்னு திருப்பி உயிரோடு எழுப்பி உட்கார வச்சு கேட்க வைக்கிறாரு. உடனே அந்த கும்பல்லாம் என்ன பேசுறாங்க? உடனே ஒரு ஃபியூனருக்கு ரெடி பண்ணுவாங்க. நோ நோ நோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, எல்லாத்தை விட பெருசு காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் வேர்டுங்க, காட்ஸ் வேர்டுங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதாங்க பேசிக்காக ஒரு born again பிரதானமான ஒரு பேசிக்கான ஒரு கட்டளைங்க இது. ஆனால் இந்த பேசிக்கை விட்டுட்டு ஜாமெண்ட்ரிலாம் நம்ம கற்று வச்சுருக்கோம், அல்ஜிப்ரா கற்று வச்சுருக்கோம். நெயில் ஆம்ஸ்ட்ராங் என்ன கண்டுபிடிச்சாரு? என்ன செஞ்சாருமா நெயில் ஆம்ஸ்ட்ராங்? பில்லி கிரஹாம் சொல்கிறாரு, அவரை பார்த்து பேசினாராம். அவங்கெல்லாம் ஒரு வயசில் இருந்துருக்குறாங்க. அப்போது அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, அவர் பாருங்க, அது அவருக்கு விவரிக்கவே தெரியல. ஆனால் அங்கே காலை வச்சுருக்கிறார். அவருடைய சயின்ஸ்க்கு அப்பாற்பட்டு அது இருக்குங்கிறார். அப்போ ஹூ இஸ் கிரேட்டர் தென் ஹூ? காட் இஸ் கிரேட்டர் தென் மூன். ஆமென். அதை இவருடைய அறிவு கண்கள்ல அதை கிரகிக்க முடியல. அதனால தான் பாட்டு, கிரகிக்க முடியா காரியம் செய்வார். ஆமென். உன் அறிவுக்கு எட்டாததெல்லாம் அவரால் செய்ய முடியும். மூணுல போய் கால் வச்சிங்களா, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு இவர் இன்டர்வியூ பண்ணும்போது இவர் சொல்றாரு, அது எப்படின்னு என்னால் கிரகிக்க முடியலங்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் நிஜமான வாழ்க்கையில் நடந்தவங்க, நான் கதை அடிக்கலைங்க. அந்த எலக்ட்ரிக் பல்பு இது கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த பிள்ளைய நல்லா கவனிங்க எல்லாரும். அந்த பிள்ளை தான் யாரு? இந்த எடிசன். ஓகே, தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு ஸ்கூல் படிக்கும்போது அந்த மிஸ் சொல்றா, என்ன சொல்றா? இவன் ரொம்ப தண்டம், இவன் மண்டையில் ஒன்றுமே ஏற மாட்டேங்குது. இந்த பிள்ளையை நீங்கள் எங்கள் ஸ்கூலில் போட்டிங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு கெட்ட பேர். ஒரு டீச்சரு, ஒரு சைக்காலஜி படித்தவ தான் டீச்சராக இருக்க முடியும்.
அதை இப்போ நான்லாம் சின்ன பிள்ளைகள் என்ன கிடையாது, பெரிய கிளாஸில் இருந்தால் கூட அந்த ஆன்சர் சொன்னோடனே எல்லாம் கிளாப் பண்ணுங்கன்னுவேன். கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டானே அவனுக்கு கிளாப் பண்ணுங்க. அவன் தமிழ் கூட சரியாக இதாகனா இருப்பான், ஆனால் எல்லாம் கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். என் சப்ஜெக்டில் ஒண்டி தாங்க அந்த பையன் பாஸு. சிஓ வந்து கேட்டார், இந்த அம்மாவால் அவனை பாஸ் பண்ண வைக்க முடியுது. அவன் மார்க் எவ்வளோன்னா 70 எடுத்தா 200க்கு பாஸு, ஆனால் 80க்கு மேலே எடுத்திருக்கான். அப்போ இவன் காப்பி அடித்து ஓசி பாஸில் வரல, இந்த அம்மா உழைச்சிருக்காங்கன்ட்டார் என்ன. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு காங்காச்சாலேருந்து நான் ஆரம்பித்தேன். வீட்டு ஈக்கு பதிலாக விட்டுன்னு போடுறான். இவன் வீட்டு ஈயவே தமிழில் எழுதி தான் அப்புறம் மஸ்கா டொமஸ்டிக்கான்னு எழுதணும். இந்த மஸ்கா டொமஸ்டிக்காவெல்லாம் அவன் எப்படி எழுத போகிறான்னு நான் கவலைப்படலை. எப்படி இருந்தாலும் 10 ஆனிமல்ஸ் பேரை சொல்லிட்டா ஜுவாலஜிக்கல் நேம் எழுதணும். இந்த 10 படுறா, 10 நாள் எடுத்துக்க. இதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்க? இந்த கிட்னி படத்தை போட்டுக்கிட்டே கட்டாயம் இந்த படம் வரும். எதெல்லாம் வரும்ன்றதெல்லாம் ஒரு 10 படத்தில் 2 படம் வரப்போகுதுன்னா, படம்னா ஃபிகர் டயக்ராம், இதையே போட்டு கைத்தட்டுங்கடா. அவன் பேர் பாலு. கைத்தட்டு, எல்லாம் கைத்தட்டுவான். அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். ஒரு நாள் எஃப்எஸ்எம்க்கு போகிறேன், செருப்பை காட்டிட்டு இப்படியே வந்து என்னை கும்பிட்றான். பெரிய ஆளாக இருக்கான், நான் குட்டியாக இருக்கேன். ஏய் மிஸ் அப்படிங்கிறான். அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்ரீலங்கா போகிறேன், அங்கே ஒரு பையன் வரான். அவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு வந்து இனாம்குள்ள தெரியல, நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டுங்கிறான். நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேங்கிறான். எவ்வளோ பெரிய விஷயங்கள் பார்த்தீங்களா. திலைநகர் ஷாப்பில் இருக்க ஒரு பாப்பா இருக்கிற, மிஸ் நீங்கள் வந்து நோவாவை பற்றி சொன்னீங்க மிஸ், இந்த மழை தான் இன்னைக்கு, அந்த பேழை தான் ஏசுன்னு சொன்னீங்க, நான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கேங்கிறான். கோயம்புத்தூருக்கு போயிருக்கேன், அந்த கியூவில் பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாப்பிட வேண்டாம் நம்ம இப்படி போகிறேன், அந்த கியூவில் ஒருத்தி முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கா முஸ்லீமு, மிஸ்ஸுன்னு பிடிக்கிறா. எங்கே பார்த்த என்னன்றா, ராணி ஸ்கூல்லங்கிறா. ஒரு இம்பேக்ட் பண்ணுங்க. பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலம், சின்ன குழந்தைங்கள்லாம் சொன்னது கப்புன்னு பிடிச்சி. அதுவும் பெற்றோர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லை, மிஸ்ஸு சொல்லி கொடுத்துட்டா என்ன ஆகிடும். ஒரு டீச்சர் வந்து ஒரு பெரிய ரோலுங்க அவங்களுக்கு. அது எல்கேஜி டீச்சராக இருந்தாலும் சரிதான், பெரிய டீச்சர்ஸாக இருந்தாலும் சரிதான், அந்த பிள்ளையோட இருதயத்தில் எடுக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய தடவை சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மாவை கூப்பிட்டு பிள்ளைக்கு டிசியை கொடுத்துட்டாங்க. ஆனால் அம்மா என்னம்மா டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு அந்த அம்மா சொல்கிறா, இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், மற்ற பிள்ளைங்கள்லாம் படிக்க மாட்டேங்குது, இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், அதனால் இவனோட ஸ்பீடுக்கு போக முடியலன்னு சொல்கிறாங்கப்பா, அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருக்காங்கப்பா, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு டியூஷனை வச்சு இவனை இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை நல்லா வீட்டிலே வர வச்சு படிக்க வச்சுட்டாங்களாம். ஆனால் இறந்து போயிட்ட பிறகு ஒரு பானை இருந்துதான். அந்த பானைன்றார் அவர், அது எதுன்னு எனக்கு தெரில. அந்த கண்டெய்னரில் அவங்க டிசியை கொடுத்து இவங்களுக்கு ரிட்டர்னில் எழுதி அதை ஒத்துக்கிட்டு போ, பிள்ளைய ரிசீவ் பண்ணிட்டேன்னு எழுதிக்க. ஆமாம் என் பிள்ளை சரியில்லை தான் எழுதி இவங்க சைன் வாங்கிட்டு அனுப்பின அந்த லெட்டரை படித்தாராம் அவர். அப்போது இவரை உலகமே வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இந்த பல்பில் கரண்ட் இது பண்ணார் அப்படின்னு அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. என்ன அவார்டு கொடுப்பாங்க? நோபல் பரிசு. அந்த லெட்டருக்கும் அவருக்கும் எங்கெங்க இருக்குது? அந்த அம்மா ஒரு பைபிள் விமன். தமிழில் பைபிள் மாற்றினாங்களே மொழிபெயர்ப்பு, யார் அது? குறையார்ல யாருமா? சீகன் பால்க்கு. அவங்க அம்மா சொல்லி கொடுத்த என்ன தெரியுமா உங்களுக்கு? 12-13 வயசு இருக்கும்போதே அந்த அம்மா இறந்துட்டாங்க. படிச்சிருக்கீங்களா அவருடைய பயோகிராஃபிலாம்? அதாவது அவங்க இறந்துட்டாங்க. அப்போது கவனிங்க, இறக்கும்போது அந்த இரும்பிக்கிட்டே அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா? இப்போ இரும்பல் வருதுன்னா, இருமல் வந்தால் கூட இரும்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. காப் சிறப்பை கூட குடிங்க ஐயா, ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த வார்த்தை அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குமா. அந்த சீகன் பால்க்கு வந்து இறக்கும்போது, அவங்க அம்மா இறக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களா, தம்பி இந்த பைபிளை மட்டும் நீ படிக்காமல் இருக்காத, இந்த பைபிளை நீ படித்து எல்லாருக்கும் இந்த பைபிளை படிக்க சொல்லணும்னு சொன்னாங்களாம். என்ன வார்த்தை! உனக்கு நான் அந்த இந்திர விகாஸ் பத்திரம் வாங்கி வச்சுருக்கேன், அந்த லாக்கரில் வச்சுருக்கேன். என்னங்க, அந்த சொத்து பத்திரம் இருக்குது, வச்சுக்க. அப்புறம் தம்பிக்கு இதை கொடு, அண்ணனுக்கு இதை கொடு, நீ இந்த கதை தான் நம்ப பண்ணுவோம் இல்லை? அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, அதை தாண்டி எது முக்கியம்னு சொல்ல வரேன். அந்த நேரத்தில் சாக போகிற நேரத்தில் அவங்க சொன்னது என்ன? இந்த பைபிளை படி,
இந்த படிக்க வையினதும் அவர் ஜெர்மனுங்க. அவரு ஹலோ, அவர் யாருங்க? ஜெர்மன். அவரு ஜெர்மன் மொழிக்காரவங்க எதை பேசுவாங்க? ஜெர்மன் தான் பேசுவாங்க. இப்போ நம்ம தமிழ் பேசுற மாதிரி அவங்க. இந்த ஊருக்கு வந்து சாப்பாடு ஒத்துருந்துருக்குமா? கிளைமேட் ஒத்துருந்துருக்குமா? சொல்லுங்க. தமிழை கற்று அந்த பைபிளில் இக்கு புள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் கூட அவருக்கு அங்கே சொல்லிக் கொடுக்க அந்த பைபிளுடைய பக்கத்தெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். லுத்தரன்லாம் அதெல்லாம் ஒரு இதாக வைப்பாங்க. அந்த புள்ளிலாம் அப்போ இல்லை. அதுக்கு புள்ளி வச்சாதான் இது அர்த்தம் வரும்னு அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு எவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு ஆர்டினரி மேன். இஸ் நாட் எ ரிச் மேன். வாட் இஸ் அவர் ரோல்ங்க? அவருக்கு மொழி தெரியல இத்தனைக்கும். இப்போ இன்னொரு பாயிண்ட் காட் எனக்கு சொல்றாரு பாருங்க. இப்போ ஜெர்மன்காரங்க என்ன மொழி பேசுவாங்க? அமெரிக்கன் என்ன பேசுவாங்க? தமிழ்காரங்க என்ன பேசுவாங்க? கேரளாக்காரங்க என்ன பேசுவாங்க? மலையாளம். காட் என்ன பாஷை பேசுறாரு? வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் காட்? அதான் கரெக்ட். சரி, அந்த பாஷையில் அவர் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? என்ன காட் பேசுவார்? லாங்குவேஜ் மீன்ஸ், இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, தமிழ் மலையாளங்கிறத விட இன்னொன்று சொல்கிறேன் நான். அந்த அம்மா சொன்னாங்கல்ல, தம்பி இதை வந்து பைபிளை படிக்க வைப்பா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் கண்டெய்ன்ஸ் வாட்? அந்த அம்மா சொன்ன லாங்குவேஜ், வெதர் இட் இஸ் ஜெர்மன் ஆர் இங்கிலீஷ், அந்த வேர்ட் கண்டெய்ன் வாட்? ஜீவன் மட்டும் இல்லை, அது ஏதோ ஒன்றை செய்ய வைக்குது. நான் சொல்றது புரியுதா? ஏதோ ஒன்றை செய்ய வச்சுச்சா இல்லையா? அந்த வார்த்தை ஏதோ ஒன்றை செய்ய வைக்கும்படி அந்த தாய் பேசுனாங்க. அந்த வார்த்தை என்ன செஞ்சுது? அதை தான் நான் லாங்குவேஜ்ங்கிறேன். காட் என்ன லாங்குவேஜ் பேசுவார்? இப்போ சொல்லுங்க. புரியுற லாங்குவேஜில் பேசுவார். செய்ய வைக்கிற லாங்குவேஜை பேசுவார். மீன்ஸ் பாசிட்டிவ் தான் பேசுவார். விக்டோரியஸ் வேர்ட்ஸ் தான் பேசுவார். காட் என்ன லாங்குவேஜ் பேசுவார்? அவ்வளோதான். இப்போ என்ன சொல்றாரு? தாலி தாகுமி, விக்டரியான வேர்டு. தோ த சிச்சுவேஷன் இஸ் ராங். இல்லை திராட்சரசம் இல்லை, எம்பராசியான ஒரு சிச்சுவேஷன். என்ன சொல்றாரு? எவ்வளோ பெருசோ எவ்வளோ சின்னதோ அவருடைய லாங்குவேஜ் என்ன தெரியுமா? விக்டோரியஸ் லாங்குவேஜ். போனகேனா இருந்தால் நீங்கள் என்ன பேசணும்? விக்டோரியஸாக தான் பேசணும். அதுக்கு நான் இந்த உலக பிரகாரமானவங்களையும் நான் சொல்லிட்டேன். யாரு? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மாவை சொன்னேன். அல்லேலூயா. ஜீகன் பால்க் அம்மாவை சொன்னேன். நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக இருங்களேன். இது ஒரு மக்கு பிள்ளைன்னு சொல்லாமல், இது ஒரு தண்ட பிள்ளைன்னு சொல்லாமல், ஹலோ உன்னால் முடியும்னு சொல்லி பாருங்களேன். நாட் ஒன்லி டு சில்ட்ரன், பொதுவாகவே சொல்லுங்களேன் அப்படிலாம். அல்லேலூயா. நான் என் குழந்தைகிட்ட அப்படி சொல்கிறேன், அம்மா இந்த பிரச்சனை இப்போ தீந்துருமா அப்படின்வேன். இந்த பிரச்சனை இன்றோடு முடியும் அப்படின்றதுக்குள்ள அந்த பொழுது போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை சுக்கு உடைஞ்சிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், அல்ஜிப்ரா எனக்கு தெரியும், அப்புறம் இன்னும் சொல்கிறாங்களே மேத்த வந்து கம்ப்யூட்டரில் கோடு, இந்த கோடிங்லாம் எனக்கு தெரியும்னாலும் பேசிக் ஏபிசிடி தெரியணும். நமக்கு காட் என்ன லாங்குவேஜ் பேசுனாரோ அந்த லாங்குவேஜில் நம்ம பேசணும். ஆமென். அது என்ன லாங்குவேஜ்? விக்டரிங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் அவர் பேசினது. அது ஏதோ ஒன்றை செய்யத்தக்கதான வார்த்தைகள் தான் அவர் பேசினார். இப்போ யூதர்கள் பேசுகிற பாஷை என்னம்மா? ஹலோ, ஹீப்ரு. ஹீப்ருமா, யூதர்கள் பேசுறது ஹீப்ரு. ஒரு சிலர் தான் ஆராமிக் பாஷை பேசுறாங்க. ஜீசஸ் அதுதான் பேசினார். சரியா? ஒரு கண்ட்ரியில் இருக்கிற கல்ச்சர்ல பேசுற வேர்டு நீ பேச வேண்டாம். நான் பேசுறது புரியுதா? நம்ம தமிழர்கள் என்ன பேசுவோம்? நீ தமிழே பேசினால் விக்டரி அதுக்குள்ள இருக்கிறது தான் காட் பேசுற ஸ்டைல். அது காட்ஸ் லாங்குவேஜ். காட்ஸ் லாங்குவேஜ். சொல்லுங்க எல்லாரும். காட்ஸ் லாங்குவேஜில் பேசுவீங்களா? ஒரு சாமான் இல்லை, ஒரு பணம் இல்லை. நான் கேட்பேன், எனக்கு வந்து போன வாரத்தில் 11 ரூபாய் தான் இருந்தது என்னோட அக்கௌண்ட்ல. இது உங்களுக்கு மகிமையா? அதுக்கெல்லாம் நான் உட்காந்துட்டு அழுவல. உடனே ஐயோ எனக்கு காசு போட்டு விடுங்கன்னு யாருமே கேட்கல. நான் இது வெறும் 11 ரூபாய், வெரி குட் அப்படின்னு. அது என்ன துக்கப்படுத்தவே கிடையாது. சொல்லுங்க. அது என்ன வெட்கப்படுத்தல. நான் வெட்கப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் எனக்குள்ள ஒருத்தரை சுமந்துக்கிட்டு நான் இப்படி நெகட்டிவா பேசுற வெட்கத்தை விட இது வெட்கம் கிடையாது எனக்கு. அல்லேலூயா.
ஒரு விக்டோரியஸா பேசுற லாங்குவேஜ் உள்ளவருடைய ஆவியை எனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் ஒரு பெருசா இதெல்லாம் பெருசுபடுத்தல அப்படின்னு நான் நினைக்கும் போது பணம் வந்து உட்கார்ந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்க போடாத ஒரு அக்கௌண்ட்ல போடுறாங்க. அந்த அக்கௌண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. நான் அனுபவிச்சு பேசுறேன். இதெல்லாம் என்ன பெரிய வெக்கம்? எது வெக்கம்? அவர் துண்டு துணி இல்லாம தொங்கி உனக்காக எனக்காக இவ்வளவு உடுத்து வைத்து அழகு பார்க்கிறாரு. ஆமென். உன்னை வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள நடத்துறதுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு, ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, வீடு வாசல் ஆஸ்தி. அந்த இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம் நம்ம. சொல்லுங்க. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும்போது அவரை நம்ம பறைசாற்றுறதை விட வெக்கத்தை விட வேற என்ன வெக்கம் இருக்கு? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நீங்க ஒரு லாங்குவேஜ் பேச கத்துக்கணும். ஆமென். காட்ஸ் லாங்குவேஜ். அரியர் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க, பாஸ் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு மெசேஜ் புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? என்ன போனகன் என்ன செய்யணும்? போனகன் என்ன செய்யணும்? ஏன் போனகனை பத்தி காட் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஒரு பயந்தாங்குள்ளே அந்த நிக்கோதேமு கிட்ட இருந்தா வந்து இந்த டாபிக். கடைசியில் அவன் பகிரங்கமா என்ன செய்யறான்? கிறிஸ்துவனுடைய உடலையே வாங்கி அடக்கம். ஒருத்தவங்களை அடக்கம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒருவருடைய ஜனன நாளை விட மரண நாள் நல்லது. அல்லேலூயா. அடக்கம் பண்றதுக்கு அந்த பாடி எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியவானா இருந்திருக்கிறான் நிக்கோதேமஸ். ஒரு பரிசேயன். அவனை இம்பாக்ட் பண்ணிட்டார்ல காட். நீங்க யாரை இம்பாக்ட் பண்றீங்க? நான் சொல்றேன், உங்களையே ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பண்ணிக்கங்க, அப்புறமா நீங்க அடுத்தவங்களை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you. God bless you. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். பூமி நீலை மாறினாலும், பூமி நீலை மாறினாலும், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம்.